Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு lining blouse stitching video தான். இது வந்து 36 size உள்ள blouse தான், cross cutting. So இதோட cutting video already நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க description boxல link இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Blouse stitchingல எப்பவுமே நம்ம பேக் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் finish பண்ணனும். பேக் பார்ட்ல ஃபர்ஸ்ட் neck தான் நம்ம finish பண்ண போறோம். சோ மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் நம்மள ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கணும். சோ மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்து மேலே லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்ல மட்டும் தான் நம்ம நெக்கோட விட்த் வந்து கட் பண்ணிருப்போம். மெயின் ஃபேப்ரிக்ல வந்து நம்ம கட் பண்ணிருக்க மாட்டோம். சோ இந்த மாதிரி நீங்க மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்து மேலே லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி போட்டுட்டு பால் பின் போட்டு சுற்றி செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கழுத்தோட அகலம் வந்து அதிகமாயிரும். பால் பின் போட்டு செக்யூர் பண்ணதுக்கப்புறமா நெக்கோட வளைவை சுற்றி இந்த மாதிரி டேப் வச்சு 1/4 இன்ச் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வளைவு வந்து போட்டு விட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து தையல் போடுறப்ப தையல் முன்ன பின்ன ஏறி இறங்காமல் நீங்கள் போட்டிருக்க லைன் மேலேயே தையல் அழகாக விழும். ஸோ உங்களுக்கு நெக்கில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. நெக் ஸ்டிச்சிங் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலேயே தையல் போட்டு எடுத்துருங்க. ஓகேவா? ஃபுல்லாக சுற்றி அதுக்கு மேலே தையல் போட்டு எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. மெயின் ஃபேப்ரிக் வந்து சென்டரில் இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பால் பின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. அது எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் கொடுக்கும்போது நீங்கள் போட்டிருக்க தையலை தாண்டி வெளிப்பக்கம் போய் கட் விழுகக்கூடாது. தையலுக்கு உள்ளே தான் நீங்கள் வந்து கட் கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இப்படி லைனிங் கிளாத்தை திருப்பி விட்டுருங்க. ஸோ திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலேயே வந்து நம்ம ப்ரெஸ் தையல் வந்து போட்டு விட போகிறோம். ஓகே, லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலேயே ப்ரெஸ் தையல் போட போகிறோம். ப்ரெஸ் தையல் போடும்போது எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விட்டுருக்கிற இந்த கிளாத் வந்து லைனிங் கிளாத் சைடில் தான் இருக்கணும், மெயின் ஃபேப்ரிக் சைடில் போகக்கூடாது. ஓகேவா? நீங்கள் போடுற தையல் வந்து லைனிங் கிளாத் மேலே தான் விழணும். ஓகே, ப்ரெஸ் தையல் இப்படி தான் போடணும், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அந்த தையல் வந்து லைனிங் கிளாத்தோட எட்ஜில் வந்து இருக்கணும். மெயின் ஃபேப்ரிக் மேலே தையல் விழுகக்கூடாது, லைனிங் கிளாத்தோட எட்ஜில் வந்து விழுகணும். அந்த வளைவு வர்றப்ப, அதாவது கழுத்தோட அந்த பெண்டெல்லாம் வர்றப்ப நீங்கள் 2 சைட்லேயும் கிளாத்தை நல்லா விரித்து கொடுத்து தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சிடக்கூடாது. அதுக்கு தேவையான ஒரு லூஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இப்போது தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ப்ரெஸ் தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்படி எடுத்து விட்டுட்டு விரல் வச்சு ஃபுல்லாக நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விடும்போது கழுத்து வந்து நல்லா படிஞ்சு உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி வளைவை போட்டுட்டு அதுக்கு மேலேயே தையல் போட்டாலும் ஓகே. இல்லை நீங்கள் வந்து கண்ணளவில் அப்படியே வந்து தையல் போட்டாலும் ஓகே தான். நான் வந்து அப்படியே தான் தையல் போடுறேன், மார்க் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, தையல் உங்களுக்கு ப்ராப்ளமாக வரும், முன்ன பின்ன ஏறி இறங்கி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வளைவு போட்டுட்டு அந்த வளைவு மேலேயே நீங்கள் தையல் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும், மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், நெக் வந்து நம்ம ரொம்பவே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக பொறுமையாக, எவ்வளோ பொறுமையாக உங்களால் தைக்க முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக தைங்க. ஓகேவா? இப்போ அதை அப்படியே பேக் சைடு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு சுற்றி வர ஒரு தையல் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ தையல் போடுறதுக்கு முன்னாடி கை வச்சு இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். தையல் போடும்போதுமே நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு சுருக்கம் தையல் போடுங்க. அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். சரியா? தேய்ச்சி மட்டும்தான் விடணும். நீங்கள் துணியை பிடிச்சி இழுக்கக்கூடாது. லைனிங் கிளாத்தையோ மெயின் ஃபேப்ரிக்கையோ கையில் பிடிச்சி இழுக்கக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் அது உள்ள நடுவில் இருக்கக்கூடிய சுருக்கம் இல்லாத மாதிரி தேய்ச்சி விட்டால் மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? கீழே உங்களுக்கு தையல் போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து கீழ்ப்பக்கம் தையல் போடலை. ஸோ ஷோல்டர்லேயும் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எல்லா இடத்துலையுமே தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. லைனிங் கிளாத் மட்டும்தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருப்போம், மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் கட் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா கிளாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுக்கப்புறமா நம்ம பட்டி தான் மடித்து தைக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லைனிங் கிளாத்தில் பட்டிக்கான அளவு 1.5 இன்ச் மார்க் பண்ணி நாட்ச் போட்டிருப்போம். ஸோ அந்த இடத்த வந்து நல்லா தெரியலை, அதனால் மறுபடியும் நான் அந்த இடத்துல இன்னொரு நாட்ச் வந்து கொடுக்குறேன். லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் அந்த நாட்ச் இருக்கும், மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்காது. ஸோ நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் நாட்ச் கொடுத்துட்டு இப்போது வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் வந்து மடித்து தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் மடித்து தையல் போட்டுக்கோங்க.
ஃபுல்லாகவே தையல் போட்டுருங்க. துணியை பிடிச்சி இழுக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான், துணியை பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே மடித்து விட்டு விரல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் வந்து போட்டு விடுங்க. நல்லா இந்த மாதிரி விரல் வச்சு ஒரு தடவை வந்து தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த எட்ஜ்லேயே வந்து நம்ம தையல் போட போகிறோம். இந்த மாதிரி அந்த எட்ஜ்லேயே வச்சு தையல் போடணும். ஸோ முன்ன பின்ன போகாமல் ஒரே ஸ்பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பட்டி நம்ம மடித்து தைச்சாச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக தைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பட்டி வந்து நம்ம ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஒவ்வொன்றையுமே நீங்கள் நல்லா பொறுமையாக நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். சரியா? இப்போ வந்து ப்ளவுஸை 2 அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத் வந்து வெளிப்பக்கம் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி 2 வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சரியா? ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் இருந்து ஒரு 4 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட் டாட் வந்து பிடிக்கிறதுக்காக தான் இப்போ மார்க் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக 2 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கழுத்து பக்கம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆம்கோல் சைடோ இல்லை நம்ம சைடு ஜாயின் பண்ணுற இடமோ முன்ன பின்ன இருந்தால் கூட ஓகே, நோ ப்ராப்ளம். பட் கழுத்து வளைவு வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி சென்டராக மடித்து போட்டுக்கோங்க. 2 மடித்து போட்டு சென்டரில் இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட ஹைட் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து மேல் பக்கமாக டாட்டோட ஹைட் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டராக மார்க் பண்ணியிருக்க அந்த லைனை சென்டராக வச்சுக்கோங்க. அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே ஒரு டாட் வந்து 1 இன்ச்சுக்கு தான் பிடிப்பேன். ஏன்னா இடுப்பு சுற்றளவு வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ண மாட்டோம். ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக டாட்டோட அகலம் வந்து அதிகமாக கொஞ்சம் பிடிச்சிக்கிருவேன். சில பேர் வந்து 1/2 இன்ச் பிடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே ஹாஃப் இன்ச்சு தான் பிடிப்பேன். ஸோ அந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வி ஷேப்பில் இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைனை, அதுக்கப்புறமா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வி ஷேப்பில் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் உள்பக்கமாக 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி வச்சு டேப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சைடில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கிங் எல்லாமே வந்து இன்னொரு சைடில் ட்ரேஸ் வந்து விழுந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதை வச்சு ஈக்குவலாக நம்ம 2 சைட்லேயும் ஒரே அகலத்தில் ஒரே ஹைட்டில் நம்மளால் ஸ்டிச்சிங் வந்து டாட் வந்து பிடிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி 2 மடித்து டேப் பண்ணி விட்டுட்டு அந்த ட்ரேஸ் தெரிகிற இடத்துல நீங்கள் லைன் போட்டு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சென்டர் லைனை இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. சென்டர் லைன் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா 2 சைட்லேயே இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்பில் போட்டிருப்போம்ல, ஸோ அந்த இடத்துல தையல் போடுங்க. நல்லா ஷார்ப்பாக கொண்டு வாங்க. ட்ராயிங் வந்து நீங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ராயிங் மேலேயே நீங்கள் போட்டிருக்க லைன் மேலேயே தையல் போடலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக வரும். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி லைன் போட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறப்ப ரொம்பவே நீட்டான ஒரு ஃபினிஷிங் வரும். வீனஸ்க்கு வந்து ப்ராப்ளம் எதுவுமே வராது, தப்பு வராது, நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ அந்த சென்டர் லைனை பிடிச்சிட்டு அந்த 2 சைடில் போட்டிருக்கக்கூடிய அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஹாஃப் இன்ச்சில் நம்ம டாட் பிடிச்சிடலாம். வீடியோவை கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். நான் சொல்கிறது ஒரு வேளை உங்களுக்கு புரியலை அப்படின்னா வீடியோவை கொஞ்சம் முன்னாடி ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நல்லா புரியும். சரியா? ஒரே அகலத்தில் ஒரே ஹைட்டில் டாட் வந்து பிடிக்கணும், அதுதான் மெயின். ஸோ டாட் வந்து ரொம்ப நீட்டாக பிடிச்சாச்சு. 2 சைட்லேயும் 1 டைம் வந்து மெஷர் பண்ணி பார்த்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், பேக் சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம செஸ்ட்டோட வித்து வந்து மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறப்ப அதில் வந்து நாட்ச் கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் இருக்கும், மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்காது. அந்த நாட்ச் வந்து பார்த்து அந்த லைனிங் கிளாத்தில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லேயும் நான் ஒரு கட் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப அந்த மார்க் வந்து ஈஸியாக தெரியும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் பேக் பார்ட் மட்டும் நம்ம எப்படி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படின்னு பிகினர்ஸ்க்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே ப்ராப்பராக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் வருது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி நம்ம ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.